அன்பு உள்ளவங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செலரியோ வந்திருக்குங்க. செலரியோ ஆக்சுவலாக நம்ம குடும்ப உறுப்பினர் தான். ஒரு மெரூன் கலர். இந்த வண்டி பார்த்திங்கன்னா சூலூர்லேருந்து வந்திருக்குது. மேக்ஸிமம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வச்சுருக்கிறாருங்க வண்டியில். செட்டு, சீட் கவரு, ஆம்ப்பு, சப்பு எல்லாமே போட்டிருக்கிறாரு. சரி, நம்ம பண்ணி கொடுக்குற வேலைகள் இதெல்லாம் பார்த்துட்டு சரி உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு வேலையாவது செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு கேட்குறக்காக வர்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். இப்போ நம்ம என்ன ஐடியா இதுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்ன வேலை செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் அப்படியே ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஆக்சுவலாக வண்டியில் வந்து அலாய்வீல் வராதுங்க. அதனால் வந்து அலாய்வீல் போட்டுடலாம். டயர் வந்து கொஞ்சம் கண்டிஷன் கம்மியாயிடுச்சு, அதனால் டயரும் போட்டுடலாங்க. அலாய்வீல் அண்ட் டயர் புதுசு போட்டுடலாம். அப்புறம் வேறு சொல்கிற அளவுக்கு ஒன்று முன்னாடி என்ன ரைட், ஓகே. பல்ப் எல்இடி போட்டுடலாங்க. கொஞ்சம் வெயிட் வேணுனாரு. அதில் ஃபோக் லேம்பும் போட்டுடலாம். டிஆர்எல் கேட்டிருந்தார், ஒயிட் டிஆர்எல். அது அப்படியே பம்பருக்கு கீழே இந்த இடத்துல மாட்டிடலாங்க. டிஆர்எல் இதுதான் ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம பண்ண போகிறது. வெளியே அலாய்வில் டயரு, டிஆர்எல் இதெல்லாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே சீட் கவர் வந்து கொஞ்சம் ஹீட்டான சீட் கவருங்க. அவர் கொஞ்சம் ஹீட்டாக இருக்குதாம்மா. என்ன காரணமாக பிளாக்கு, எப்போவுமே பிளாக்கு வந்து நீங்கள் போட்டிங்கன்னா எந்த சீட் கவராக இருந்தாலும் கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்கும். அப்புறம் அதுவும் இல்லாமல் அவர் வந்து கொஞ்சம் இருக்கிறதுலையே கொஞ்சம் விலை கம்மியான ரெக்ஸின்ங்க. அதனால் வந்து அவருக்கு அந்த சூடு ரொம்ப இருக்கிறனால இப்போ நம்ம சீட் கவர் மாற்றுறோம். ஆஸ் யூஷுவல் நம்ம டேன் கலர் தானுங்க. அடுத்தது செட்டு ஆண்ட்ராய்டு சப்பெல்லாம் போட்டிருக்கிறாரு. அது வந்து டியூனிங் மட்டும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணணுங்க. அவருக்கு வந்து ரேடியோ கேட்கும்போது வந்து கொஞ்சம் ரொம்ப டம்முன்னு அடிக்குதுங்க, கர்ற பொருள்னு. அதெல்லாம் ரெடி பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா அதை டியூன் பண்ணிடலாம். இருக்கிறது நான் வந்து டியூன் பண்ணி கொடுக்குறேன்ட்ட மாற்றலாமான்னு கேட்டார் செட்டு. ஏன்னா அவர் போட்டு பார்த்தா 1 இயர் தான் ஆச்சுங்களாம்மா. அது ஏன் போய் மாற்றாட்டி, அதனால் வந்து நான் இருக்கிறதே டியூன் பண்ணி கொடுத்து மேக்ஸிமம் நானும் டியூன் பண்ணினேன். இன்னும் கொஞ்சம் ஆம்பு டியூனிங்கெல்லாம் இருக்குது. அதனால் பண்ணி நான் இதையே பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துறேங்கன்ட்டார். அப்புறம் மைக்கு கேட்கும்போது கொஞ்சம் குறன்னு கேட்குதுங்க, எக்கோவாக கேட்குதுன்னாரு அந்த ப்ளூடூத்தில் பேசும்போது. அதனால் ஆக்சுவலாக மைக்கிங் இருக்குது பாருங்கள். இந்த மைக்கு வந்து மேலே வச்சுருவேன். அடுத்தது ஃபுல் மேட்டு நூடுல்ஸ் மேட்டு மாற்றிடலான்ட்டாங்க. ஏன்னா ரொம்ப இது நகருங்க. ஆக்சுவலாக நூடுல்ஸ் மேட் போடும்போது எப்போவுமே இந்த மாதிரி தயவு செஞ்சு போடாதீங்க. ஏன்னா வண்டி ஓட்டும் போது சிரமம், ஏறி போகிறாளுங்க, டிஸ்கில் ஏறி போதாங்கன்னா வலி விட்டுரும். இந்த மாதிரி வந்து நூடுல்ஸ் மேட் எப்போவுமே வந்து சின்ன சைஸாக வெட்டி போடாதீங்க. எப்போ நூடுல்ஸ் மேட்டு போட்டிங்கனாலுமே இந்த அளவுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி போடுங்க. இது வந்து இங்கே இருக்கணுங்க, இப்படி நல்லா கவர் ஆகி இது வந்து உள்ளுக்குள்ளே சொறி விட்டுறணும். இந்த அளவுக்கு இருந்ததுன்னா ஆடாது. அப்புறம் அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும், இந்த அளவுக்கு இருக்கணும், கேப்பே இருக்கக்கூடாது. பார்த்திங்களா, பேக்கில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். பேக்கில் பாருங்கள். யார் போட்டாலும் நீங்கள் தயவுசெய்து இந்த மாதிரி ஃபுல் கவர் பண்ணி போடுங்க. இல்லைன்னா கம்பல்சரி வழுக்கும். டிரைவிங் வந்து உங்களுக்கு கம்பல்சரி ஏதோ ஒரு இடத்துல இடையூறு பண்ணிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நூடுல்ஸ் மேட்டு போட்டிங்கன்னா ஃபுல் கவர் பண்ணி போடுங்க. ஃப்ரண்ட்டு போட்டிங்கனாலும் சரி, பேக் போட்டிங்கனாலும் சரி. ஏன்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி நம்ம போடுறது. கஸ்டமரே வந்து அது என்ன ரீசனுக்காக கேட்டிங்கன்னா விலை தானுங்க, எல்லாமே ரேட்டு தான். நீங்கள் அந்த 4 பீஸ் தனியாக வாங்கி போட்டிங்கன்னா விலை கம்மியாக வரும். என்ன ஒரு 1500, 1600, 2 உள்ளதாக வரும். இதே நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி போடும்போது இதை விட இன்னொரு 500, 1000 எச்சு வருங்க. பட் 500, 1000 எச்சு வந்தாலும் நம்ம ஃபுல்லாக கவர் ஆயிடும். மெயினான விஷயம் அதுதானுங்க. ஆடக்கூடாதுங்க. எப்போவுமே நூடுல்ஸ் மேட் போடுறது பிரச்சனை இல்லை, போடுற மேட் வந்து ஆடக்கூடாது. அண்ட் தென் அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்பீங்க. நான் ஆக்சுவலாக லைவில் வந்து நான் பேசிட்டேன். போன லைவ்லேயே வந்து நான் வந்து பேசியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போவும் நான் வந்து தெளிவாக சொல்லிடுறேனுங்க. ஒயிட் லைட் அப்படிங்கிறது வந்துங்க ஹெச்ஐடி கிட்டு. ஹெச்ஐடி லைட், ஒயிட் லைட் வேறைங்க. எல்இடி பல்புங்கிறது வேறைங்க. ரெண்டுக்கும் நீங்கள் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இதை பற்றி நிறைய பேர் தெரியாதவங்க வந்து பல இடங்களில் பேசிகிட்டு இருக்காங்க, சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, நான் என்னோடய நாலேஜில் என்னோட இதில் வச்சு நான் வந்து சொல்கிறேனுங்க. எல்இடி வேறைங்க, ஹெச்ஐடி வேறு. எங்கிட்ட ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணி, நான் அந்த லைவ்லேயே சொல்லியிருப்பேன். லைவில் ஞாயிற்றுக்கிழமை லைவ் வர்றேன், சனிக்கிழமைக்கு எனக்கு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தார். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஹெச்ஐடி கிட்ட மாடி கொடுக்கணும் அப்படின்னாரு. இல்லைங்க, கண்டிப்பாக நான் பண்ணுறது இல்லைங்க. எனக்கு எப்படியாவது பண்ணி கொடுங்க, கொஞ்சம் எனக்கு லைட் பவர் பற்றின எனக்கு நல்லா ஒயிட்டாக வேணும், ப்யூராக வரணும், பயங்கர இதாக அடிக்கணும் அப்படின்னாரு. சார் கண்டிப்பாக நான் ஹெச்ஐடி வந்து பண்ணுறதே கிடையாதுங்க.
ஹெச்ஐடி வந்து கண்டிப்பாக நான் வந்து பண்ணுறதே இல்லைங்க. வேணால் எல்இடி பண்ணி தரணுங்க. ஹெச்ஐடிக்கு வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எகெயின்ஸ்ட்டு, நான் பண்ணுறதில்லை, அது இல்லீகல். அதுவும் இல்லாமல்ங்க ஹெச்ஐடி பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு கண்ணு கூசும். ஆனால் இங்கேருந்து ஓட்டுறவங்களுக்கு ரோடும் தெரியாது. நான் இது வந்து எப்போங்க 2005 நான் வந்து பார்த்துட்டேங்க. 2005 நான் லைவில் ஃபுல் டீட்டெயிலாக நான் வந்து சொல்லியிருப்பேனுங்க. லைவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் நான் வந்து சொல்லியிருப்பேன். அதனால் வந்து அந்த ஹெச்ஐடிக்கும் எல்இடிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் இப்போ வர டூ வீலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஆக்டிவாலேருந்து ஜூப்டர்லேருந்து எல்லாமே எல்இடி பண்ணிட்டாங்க. ஹோண்டா சிட்டிலேருந்து வர்ற கார்கள் எல்லாமே எல்இடி பண்ணிட்டாங்க. இனிமேல் ஃப்யூச்சரில் வர எல்லா காருமே எல்இடி அப்படியே மாறிட்டே வரும். அதனால் வந்து எல்இடிங்கிறது இப்போ நார்மல் ஆயிரும். இப்போ நீங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் ஆகட்டும் கடையாகட்டும் எல்லாமே எல்இடியாக மாறிடுச்சு. நிறைய கார்களும் இந்த மாதிரி எல்இடியாக கரண்ட் கன்சப்ஷன் உங்களுக்கு ரொம்ப கம்மியாகும். அதனால் வந்து எல்லாமே எல்இடிக்கு மாறிட்டே இருக்கிறாங்க. இப்போவே நிறைய கார்கள் வந்துருச்சு. இனிமேல் வர்ற கார்கள் உங்களுக்கு எல்இடி மட்டும்தான் வருங்க. அதனால் வந்து நானும் எல்இடி மட்டும்தான் பண்ணுறேனுங்க. அதனால் வந்து ஹெச்ஐடிக்கும் எல்இடிக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் எது குழப்பிக்காதீங்க. ஹெச்ஐடி நான் பண்ணுறதில்ல. நீங்களாக கேட்டாலும் நான் பண்ணி கொடுக்குறதில்ல. ஹெச்ஐடி நீங்களாக இருந்தாலும் ஹெச்ஐடி வந்து பண்ண வேண்டாங்க. மேக்ஸிமம் எல்இடியே நீங்கள் வந்து பண்ணிக்கங்க. எல்இடிங்கிறது பெருசாக பாதிக்காதுங்க. எதுக்கால வர்றவங்களுக்கு அந்தளவுக்கு கண் வந்து பாதிக்காது. உங்களுக்கு வெளிச்சம் அந்தளவுக்கு இருக்கும். அதனால் வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஹெச்ஐடியை தவிர்த்துருங்க. முடிஞ்ச வரைக்கும் இல்லைங்க, ஹெச்ஐடியை தவிர்த்துருங்க. எல்இடி போடுறேன்னா போட்டுங்க. ஏன்னா நானும் எல்இடி தான் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். எல்இடி மட்டும் நீங்கள் பண்ணிக்கங்க. அடுத்தது மெயினாக டஃபான் கோட்டிங் வந்து போட்டுடலாம். அது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குதுங்க, மைன்யூட் ஸ்க்ராச்சஸ். உங்களுக்கு எந்தளவுக்கு ஃபோனில் தெரியும்னு தெரியல, மைன்யூட் ஸ்க்ராச்சஸ் இருக்குது. இது வந்து அப்படியே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். காமிச்சிட்டு ஏன்னா அடுத்து அப்படியே வேலை செய்கிறதுக்கு வண்டி ஆரம்பிக்கலாங்க. அதனால் வந்து நான் உங்களுக்கு அப்படியே ஒவ்வொரு வேலை செய்யும்போது நான் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. ஓகே, ஃபைனல் ஃபினிஷிங்காக நம்ம செலரியோ முடிஞ்சுது. உங்களுக்கு காமிக்கிட்டுங்களா? எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வேலைகள் இருங்க, உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் ஃபைனலாக ஒர்க் முடிஞ்ச செலரியோ. எப்படி இருக்குன்னு பாருங்க. அளவில் மாட்டிக்குதுங்க. டயர் யோகோஹாமா. பேக்கில் ஒன்றும் மண்ணில் எல்லாமே ஃப்ரண்ட்டு தான். அவ்வளோதான், வண்டி ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சுங்களா? அடுத்தது ஃப்ரண்ட் ஹெட்லைட்டில் வந்து எல்இடி பண்ணியிருக்குதுங்க. பார்க்கிங் லைட் எல்இடி, ஃபாக் லைட் எல்இடி அண்ட் டிஆர்எல் ஒயிட்டு பண்ணியிருக்குது. அடுத்தது சைடில் வந்து அலைவில் அண்டு யோகோஹாமா டயர்ஸ். அதுக்கு அடுத்தது உள்ளுக்குள்ளே தானுங்க வேலைகள். ஸ்டேரிங் கிரிப் கவர். லைட் போட்டு காமிக்கலாம். ஸ்டேரிங்கு லைட் போட்டு தான் ஸ்டேரிங் தெரியும் எப்படி இருக்குது ஃபினிஷிங். ஸ்டேரிங் கிரிப் கவர் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டேரிங் கிரிப் கவர் எப்படி இருக்குதுன்னு. அடுத்தது நம்ம ஃபேவரட் டேன் ஷீட்ஸு. ஹேண்ட்ரெஸ்ட் வச்சுருக்குதுங்க. அதுக்கும் டேன் கலரே போட்டு ஹேண்ட்ரெஸ்ட்டு. அடுத்தது ஃபுல் மேட்டு பிளாக் நூடுல்ஸ் மேட் பிளாக் அண்ட் ஒயிட்டு. ஆல்ரெடி ஒரு ப்ளூ கலர் லைட் அதில் கீழே மாட்டியிருந்தார். அதுக்கப்புறம் செட்டு வந்து டியூனிங் சொல்லியிருந்தாருங்க. செட்டு வந்து டியூனிங் பண்ணிட்டோம். இவ்வளோ தாங்க இந்த வண்டியினுடைய வேலை. வண்டி எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேலைகள் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வந்ததுன்னு கண்டிப்பாக கேட்பீங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு 80,000 வந்திருக்குது. எனக்கு நிறைய பட்ஜெட்டுக்கு நிறைய கேட்குறீங்க. நிறைய கஸ்டமர் சொல்லிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சில கஸ்டமர் விருப்பப்பட்டால் சொல்லுவோம். இல்லைன்னா நீங்கள் நம்ம சூப்பர் காருக்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா நாங்கள் சொல்கிறோம். சொல்லாத வண்டிகளுக்கு சொல்கிற வண்டிகளுக்கு நான் சொல்கிறேன். மறக்காமல் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வண்டிகள், சீட் கவர்கள், வேலைகள். உங்களுக்கு அடுத்தது இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க.